வணக்கம். இது காலத்தின் குரல். தமிழகத்தினுடைய அரசியலில் அடுத்தடுத்த திருப்பங்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக அம்மாணியை புரட்சித் தலைவி அம்மாணியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசிவிட்டு சென்னை திரும்பி இருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகாகவே அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி குறித்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் முடிவு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த பதிவு நீக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டணி குறித்து இறுதி செய்யப்படும் என்கிற ஒரு தகவல் மாற்றி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த தகவல் வெகு சீக்கிரமாக ஊடகங்களில் பரவ தொடங்கியதற்கு அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். பாரதிய ஜனதாவுடனான நெருக்கம் இணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மூலமாக மிக அதிகமாக இருக்கிறது என்கிற சமிக்ஞைகள் மிக அதிகமாக தெரிந்து கொண்டே இருக்கிறது. அதை நிரூபிக்கிற வகையில்தான் இது போன்ற செயல்கள் நடந்ததா என்கிற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது சென்னை விமான நிலையத்தில் டெல்லியிலிருந்து திரும்பிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தான் கூட்டணி குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான ஆதரவு, உள்ளாட்சி தேர்தலுக்கான கூட்டணி என பல வியூகங்கள் தொடர்ந்து வகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இரண்டு அணிகளினுடைய இணைப்பை கைவிட்டு ஒரு புதிய கூட்டணிக்கான அச்சாரம் இங்கே தொடங்கி இருக்கிறது. அந்த அச்சாரத்திற்கான வழியை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில் மோடியுடனான சந்திப்புக்கு பிறகாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பல வியூகங்கள் சொல்கிறது. இது குறித்த இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மிடையே அதிமுக அம்மானியைச் சேர்ந்த திரு ஆவடி குமார், இதே போன்று அதிமுக புரட்சித் தலைவி அம்மானியைச் சேர்ந்த பாடலாசிரியர் சிநேகன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம். சிநேகன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய சந்திப்பு ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கிற முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கூட முதலமைச்சரால் சந்திக்க முடியாத அல்லது பல தலைவர்களால் சந்திக்க முடியாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெகு இலகாக சந்தித்திருக்கிறார். தமிழகத்தினுடைய பல பிரச்சனைகள் குறித்து பேசினோம் என்று மிகப்பெரிய ஒரு பட்டியலை வாசித்தார். ஆனால் அரசியல் குறித்து எந்த விதமான ஆலோசனைகளும் எங்களுடன் நடைபெறவில்லை என்பதையும் அவர் பதிவு செய்திருந்தார். அந்த சந்திப்புக்கு பிறகாக உடனடியாக அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இது போன்றது ஒரு கருத்து. கூட்டணி, உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி, அதுவும் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் வெளியாகும் என்கிற ஒரு தகவல் எப்படி வந்தது? அதுக்கு நான் உடனே தலைவர் மறுப்பு சொல்லியிருக்காரு. அது தவறான செய்தியில் தவறி வந்த செய்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் பதிவு பண்ண அந்த குழு தவறி ஒரு தகவலை அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. அதை மறுபடியும் விமான நிலையத்தில் அதை திருத்தி அதை பேசியிருக்கிறார் தலைவர். அதே மாதிரி அரசியல் குறித்து எதுவும் பேசுகிற என்பது உண்மை. மக்களுடைய பிரச்சனையை முன்னாள் முதல்வருங்கிற முறையில் எடுத்து வச்சிருக்காரு. அது சேலம் பிளானட்டாக இருக்கட்டும், அல்லது மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அத்திக்கடவு பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களைத்தான் பேசிட்டு வந்திருக்கிறார். ஏன்னா கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன அதே வார்த்தை முன்னாள் முதல்வருங்கிறதும் சரி, இன்றைக்கு ஒரு மக்கள் ஆதரவு உள்ள ஒரு தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவருங்கிற ஒரு முறையில் மக்கள் ஆதரவு இருக்கிற தலைவராக இருந்தால் உடனடியாக பிரதமரை சந்தித்து விட முடியும். இல்லை, அது சந்திப்புக்கு அனுமதி கொடுத்தவர்கள் அவங்க தான் நிர்ணயிக்கணும். நாங்கள் டைம் கேட்கும்போது கொடுத்துருக்காங்க, நேரம் கொடுத்துருக்காங்க. அதனால வேண்டி நீங்கள் ஊடகங்களில் செய்கிற அந்த யூகங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த குழு ஒரு தொழில்நுட்ப குழுவாகவே இருக்கட்டும், ட்விட்டர் பக்கத்தை கண்காணிக்கிற ஒரு சில நபர்களாகவே இருக்கட்டும், தவறி வருகிறது அப்படிங்கிற இடத்துல தவறி வருகிற இடம் ஏன் பாரதிய ஜனதாவாக இருக்கிறது? இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்கை உட்கார பணம்பளம் விழுந்த கதை தான். நம்ம எப்போதுமே ஆரம்ப காலத்திலேருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் மோடிக்கும் உள்ள நெருக்கத்தை ஊடகங்கள் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த யூகங்கள் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த யூகங்கள் இது ஒரு தவறி வந்த ஒரு தகவல். இது உங்களுக்கு அது மறுபடியும் அதை நிரூபிக்கிறதுக்கான அல்லது உறுதிப்படுத்துகிறதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க. நிச்சயமாக அது கிடையாது, தவறி வந்தது தான். ஆனால் அதுக்கு இது சரியான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. நம்ம தெளிவாகவே பேசுவோம். அப்படி ஒரு அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கம், இது சாதாரண விஷயம் இல்ல, அதிகாரப்பூர்வமாக பல தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம். அந்த பக்கத்துல நீங்கள் சொல்வது போலவே யூகங்களுக்கு பதில் தர காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்த கதையாகவே இருக்கட்டும். அந்த தொழில்நுட்ப குழுவுக்கு அங்க பாரதிய ஜனதா அப்படின்னு போட வேண்டிய தேவை அல்லது நிர்பந்தம் என்னவாக இருந்திருக்கு? இல்ல, அவங்க திட்டமிட்டு போடலங்கிறதுனால தானே திருத்திக்கிட்டாங்க. தொழில்நுட்பம் வேணும்னே திட்டமிட்டு போடல. அந்த பாரதிய ஜனதான்ற இடத்துல வேற ஏதோ கட்சியினுடைய பெயர் இருந்திருக்கலாம். ஏன் அது பாரதிய ஜனதா? இது யதார்த்தமாக நடந்தது. இதற்கு நம்ம மேலும் முலாம் பூச வேண்டாம் நான் நினைக்கிறேன். இப்போது இந்த சந்திப்புக்கு பிறகாக பாரதிய ஜனதாவுடனான நெருக்கம் என்பது அதிகரித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார். இதே போன்று உள்ளாட்சி தேர்தலிலும் ஒரு கூட்டணி, ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான ஒரு அச்சாரத்தை
ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற பார்வை? பொதுவாக வந்து மாநில முதல்வர்கள் வந்து ஒரு பிரதமருடைய அனுசரணையும் அவர்களுடைய ஆதரவையும் வச்சு தான் இன்னைக்கு மாநிலத்தில் எல்லா மாநிலங்களையும் ஆட்சி நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு முன்னாள் முதல்வர் தான் வந்து இன்னைக்கு மக்களுடைய ஆதரவுல தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கும் அல்லது தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்துவதற்கும் போகும் பொழுது அவரும் அவர்கள் அந்த பிரதமருடைய ஆதரவையும் பிரதமருடைய நட்பையும் அவர் வந்து பெற்றுக்கொள்வதில் முனைப்பா இருக்கல தவறே கிடையாது. அது நீங்க வந்து அரசியலுடைய பின்னணி அல்லது தேர்தலுக்கான இது ஒரு முன்னெச்சரிக்கை அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் யூகங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமருக்கு அதுக்கு கீழே உள்ள மாநில அமைச்சர்கள் எந்த அளவுக்கு வந்து அனுசரித்து போறார்களோ அந்த வகையில தான் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அல்லது பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா குடுமி கையில் இருக்கிறது, அதன் மூலமாகத்தான் அவர்கள் ஆட்டுவிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால் தான் இவர்கள் ஆடுகிறார்கள் என்று இருக்கிற பார்வையும் சரிசமமாகத்தான் இருக்கிறது. இல்ல நிச்சயமாக கிடையாது, அது யூகங்கள் தான். நிச்சயமா அப்படி ஒரு அவசியம் வந்து அவர்களுடைய பிடியில இருந்துகிட்டு தான் ஆடணுங்கிற அவசியம் ஓபிஎஸ்க்கும் இல்லை. இங்க இருக்கிற எத்தனையோ கட்சிகள்ல ஓபிஎஸ் தான் அவர்கள் பிடித்து ஆட்டணுங்கிற நிர்பந்தம் அவர்களுக்கும் இல்லை. திரு ஆவடிக்குமார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர் பக்கத்தில், அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் வந்த கருத்துக்கு முன்னாடியே பல தளங்களில் பேசப்பட்ட விஷயம்தான் அந்த நெருக்கம் என்கிற ஒரு விஷயம். இந்த இரண்டு அணிகளினுடைய இணைப்பு சாத்தியம் இல்லை. ஒருவேளை இந்த இணைப்பையே அவர் கைவிட்டு விட்டுத்தான் பாரதிய ஜனதாவுடன் தற்போது இப்படி ஒரு நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பார்வை எப்படி பார்க்குறேன்? இல்லை, நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இணைப்பு வந்து இரண்டு கட்சிகளுக்கிடையே இணைப்புன்னு சொல்கிறதே தவறு. எங்கள் கட்சியில் ஒரு சிலர் கருத்து வேறுபாட்டால் வெளியே இருக்கிறாங்க. அவர்களை மறுபடியும் இணைப்பதற்குரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா மட்டங்களிலும் இருக்கிற கழக தொண்டர்கள், கழக புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு பயணித்தவர்கள், அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறையோடு இருக்கிறோம். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதுதான் பரஸ்பரம் ரெண்டு அணிகள், நீங்க சொல்ற மாதிரி இரண்டு பிரிவுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது அந்த குழுவினுடைய பிரதிநிதிகள் பரஸ்பரம் ஏதாவது ஒரு கருத்தை, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாள்தோறும் ஊடகங்களை சந்திக்கிறார்கள், நாள்தோறும் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, இவர்கள் தரப்பு அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் குற்றச்சாட்டு என வந்து கொண்டே இருக்கிறது. இணைப்பு குறித்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் தொடங்கல. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி குறித்து, உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் அப்ப இணைப்பு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் அதுதான் சொல்ல வரேன். இணைப்பு என்பது தேவையில்லை. கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்பதற்கான முயற்சியில் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஈடுபடுறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியிலிருந்து ஒரு தொண்டனையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி தந்த இந்த கட்சியையும் ஆட்சியையும் நிலைநிறுத்த வேண்டும். தொடர்ந்து இந்த ஆட்சியும் கட்சியும் தமிழ்நாட்டில் வலிமையாகவும் பொலிவோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். உதகமண்டலத்தில் பேசிய முதலமைச்சரோ அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்களோ பேசுகிற விஷயம் எல்லாம் ரொம்ப தெளிவாக அவர்கள் வந்து சேர வேண்டும், வழி தவறி போய்விட்டார்கள், அவர்கள் நிச்சயம் வந்து சேர வேண்டும்னு முதலமைச்சர் சொல்றாரு. இந்த இணைப்பு சாத்தியமாக வேண்டும். இதன் மூலமாகத்தான் இந்த இணைப்பு ஏன் சாத்தியமாகணும்னா கட்சியினுடைய பெயரை மீட்டெடுக்க வேண்டும், கட்சியினுடைய சின்னம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், ஒரு உறுதியான இயக்கமாக அதிமுக தொடர்ந்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கொள்கையிலிருந்து நீங்கள் ரெண்டு தரப்புமே தடம் மாறுறீங்க அப்படிங்கிறது நீங்க தெளிவாக நீங்க சொல்றது நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை தவிர வேற இதில் எந்த உண்மையும் நீங்க தெளிவுபடுத்தலாம். நான் தெளிவுபடுத்துறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்துகிறார். எங்களுக்கு போதுமான பெரும்பான்மை இருக்கிறது, நாங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை போலவே இந்திய நாடாளுமன்றத்தில் நீங்கள் போனீங்கன்னா நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ளே போனோன்னு முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த அலுவலகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னும் பெயர் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் பெறல, சட்டப்படி அதுதான் இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அப்படி ஒரு வலிமை இருக்கிற பலம் பொருந்திய அணியாக இருக்கும்போது அப்படி எந்த விதமான தேவையும் உங்களுக்கு இல்லை. யாருடைய ஆதரவு இல்லை. அதுதான் நாங்கள் ஆதரவு யார்கிட்டே நாங்கள் கேட்கல. நாங்கள் சொல்ல வர்றது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு பயணித்தவர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் தீர்வு காணுவதற்கு ஆவடிக்குமார் யாரையும் எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. ஆரம்பத்தில் இருந்தே இந்த இரண்டு அணிகளும் இணைவதற்கான சமிஞ்சைகள் தொடங்கியதிலிருந்தே இந்த தரப்பிலிருந்து ஒரு நிபந்தனை கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. உடனடியாக அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வேலைகள்ல இந்த தரப்பு இயங்குகிறது. எல்லாமே இங்க சரியான முறையில் போய்கிட்டு
இருக்கும்போது தானே கூட்டணி குறித்த ஒரு அறிவிப்பு வருது. இதுல யார் பலம் பொருந்தியவர், யார் வலிமையற்றவர்ன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அல்லது எங்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமையின்மையை எங்களுடைய அரசியல் எதிரிகள் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவர்களை ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்கிறோம். மீண்டுமாக திரு குமார், இங்க யாருக்கு வலிமை இருக்கிறது, யாருக்கு பலம் இருக்கிறதுன்ற எங்க விஷயம் அது இல்லன்னு சொல்றீங்க. ஆனா தரப்பிலிருந்து பேசுகிற போதும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எங்கள் புறம் தான் இருக்கிறார்கள் என்று உங்கள் அணியில் இருந்தோம். மக்கள் ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் இருக்கிறது. தேர்தல் வந்தால், தேர்தலை சந்தித்தால் ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்கிற ரீதியில பலத்தை நிரூபிப்பதற்கான போட்டி ரெண்டு தரப்பிலும் நடக்குது. பலத்தை நிரூபிக்கிறதுக்கு நாங்க ஆரம்ப கட்டத்திலிருந்து சரியா செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்காக இல்லை, எங்க கட்சியை இயக்குறதுக்காக நாங்க முறையா இயக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடியவங்க மக்களை சந்திக்கிறோம், மக்கள் பயணம் சொன்னாங்க. மக்கள் பயணம் என்ன தர்ம யுத்தம், நாங்கள் புறப்பட்டோம், காஞ்சிபுரத்தில் புறப்பட்டோம், தமிழ்நாடு முழுக்க சுற்றி எல்லா மக்களிடம் கருத்து கேட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய ஆதரவை நிரூபிக்க போகிறோம். நாங்கள் சொன்னவங்க காஞ்சிபுரத்தில் தொடங்குறோன்னு சொல்லிட்டு கொட்டிவாகத்தில் தொடங்கி அங்கேருந்து சேலத்துக்கு பறந்து போய் சேலத்துலேருந்து திண்டுக்கல்லில் போய் அங்கே காலி சேரை பார்த்தவொன்னே திரும்பி டெல்லிக்கு போயிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய மக்கள் காலியான சேர்கள் என்பது மக்கள் ஆதரவு இல்லை, அதனால அவர்கள் மீண்டும் டெல்லியிடமே சரணடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுடனான நெருக்கத்தை உறுதிப்படுத்தி விட்டார்கள். தேர்தலில் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணிக்கு அவர்கள் தெளிவாகி விட்டார்கள், தயாராகி விட்டார்கள் எடுத்துக்கலாம். நீங்க கேட்டதுக்கு நான் முடிச்சிடுறேன், நீங்க சொல்லுங்க. அது அவங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. நான் சொல்றேன். நீங்க அடுத்து என்ன சொன்னீங்க, எங்களுக்கு விட தொண்டர்கள் ஆதரவு, மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டத பிறகு, இந்த பொய் வழக்கின் மூலமாக அவர் பழிவாங்கப்படுகின்ற இந்த சூழ்நிலைக்கு பிறகு இன்றைக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற கூட்டங்களில் மக்கள் எழுச்சி, தொண்டர்கள் எழுச்சி இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்கு. போட்ட கூட்டங்கள் அத்தனையும் இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் தானாக குவிறாங்க. அதனால யாருக்கு ஆதரவு இருக்கின்றத ஓ பன்னீர்செல்வம் டெல்லிக்கு போய் விட்டார், பிரதமரை பார்த்து விட்டார் அப்படின்னா, இங்க இன்னொரு தரப்புக்கு அதிமுக அம்மா அணிக்கு எந்த விதமான ஆதரவும் எந்த விதமான நெருக்கமும் பாரதிய ஜனதாவுடன் இல்ல, மத்திய அரசோட இல்ல, எந்த விதமான தேவையும் அவர்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க எங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா என்றதை இப்போதைக்கு அதுக்கான சூழல் இல்லை. அவங்களே சொன்னது போல இன்னைக்கு சந்தேகம்தான். என்னன்னா, இப்போ நீங்கள் ஊடகங்கள்லாம் கூட இன்னைக்கு ஏன் இதை விவாதிக்கிறீங்க? இதையே விவசாயிகள் ஏறத்தாழ 45 நாள் டெல்லியில் பிரதமர் அலுவலகம், உள்துறை அலுவலகம் முன்னால் நிர்வாண போராட்டம் கூட நடத்தி பார்த்துட்டாங்க. அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை பிரதமரை சந்திக்க முடியல. அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு சில கட்சிகள் தமிழ்நாட்டில் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. அதனுடைய முடிக்கிற நேரத்தில் நீங்க மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாரதிய ஜனதாவை விமர்சிக்க வேண்டாம், எதிர்த்து பேச வேண்டாம், அப்படி மாதிரியான விஷயங்களை கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் செய்தி தொடர்பாளர்கள் தினகரன் கைதுக்கு பிறகாக கடுமையான விமர்சனத்தை பாரதிய ஜனதா மேல வச்சாங்க. அதுக்கு சொல்றேன், இதுக்கு முன்னே இதை முடிச்சிடுறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை அனைத்து கட்சியினுடைய தீர்மானமாக அவங்க சொன்னது, பிரதமரை சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துவோம், அதுக்கு தேதி கேட்டிருக்கோம், எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் தேதி கேட்டிருக்கோம். நாங்கள் இதுவரைக்கும் அந்த தேதி தரல. ஆனால் இன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் போய் பார்த்துட்டு வர்றாருன்னா மற்றவங்க சந்தேகப்பட தான் செய்வாங்க. அந்த சந்தேகம் தான். ரெண்டாவது, நீங்க சந்தேகம் நீங்களே உறுதிப்படுத்துறீங்க, நாங்க உறுதிப்படுத்தல, நீங்க தான் ஊடகங்கள் தான் உறுதிப்படுத்துறீங்க. அப்படி ஒரு சந்தேகம் எழுகிறது அப்படின்னு ஆமா, எழத்தானே செய்யும், இயல்பா எழத்தானே செய்யும். அதுதான் இன்னைக்கு எழுந்திருக்கு. ரெண்டாவது, நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க சொன்னார்? அவர் சொன்ன இடம் அமைச்சரவை கூட்டம். ஒரு கருத்தொற்றுமை உருவாக்குவதற்காக அவர்களுக்குள் எதிர்காலம் அல்லது நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது நடத்தப்பட்ட ஆலோசனையில் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ என்ன சொல்றார் அவர்? தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரச்சனை இருக்குது, அதனால நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய தலைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்முடைய கட்சியினர் பாதிக்கப்படுகிறார்கள் பல்வேறு. அதை விட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கடுமையாக கொடுமையாக அதிமுக விமர்சிக்கிறாங்க. அதிமுக அழிஞ்சே போச்சுன்றாங்க.
இப்படி அழிச்சு விடுவோம், இனி அவங்க எழுந்துக்க முடியாதுன்னெல்லாம் பேசுகிறாங்க. இப்படி பேசுகின்ற சூழ்நிலையில் இது வந்து கட்சிகளுக்கு இடையே அதிமுகவும் பிஜேபிக்கு இடையிலே ஏற்பட்டிருக்க முரண்பாடு அல்லது இன்றைக்கு இந்த நம்முடைய இழப்பை புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மரணத்தை அதனால் ஏற்பட்ட பாதிப்பை பயன்படுத்தி அவர்கள் கட்சியை நிலைநிறுத்தத்துக்கான முயற்சி. அப்படியான ஒரு சூழ்நிலை தானே மத்திய அமைச்சர் நேரில் வந்து ஆய்வு செய்கிற அளவுக்கான ஒரு தேவை. நீங்க சொன்ன இத்தனை ஆய்வுக்கும் அறிவுரைகளுக்கும் பிறகாகத்தானே வெங்கைய நாயுடு வந்து ஆய்வு செய்யறாரு. நீங்க நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு போறீங்க. அதாவது இந்த சூழ்நிலையில் இது கட்சிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவுக்கு இருக்கின்ற பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனையினுடைய பாதிப்பு ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. இன்றைக்கு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு மாநில அரசாங்கத்தினுடைய சூழல் வந்து பொருளாதார ரீதியாக கடும் சோதனையில் இருக்கிறது. இதையெல்லாம் ஈடுகட்ட வேண்டும் என்றால் நமக்கு வர வேண்டிய மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிகள், நிதிகள், திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு முறையாக கிடைக்கணும். அதனால இந்த கட்சியினுடைய பாதிப்பு வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்ம கட்சி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணக்கமா இருக்கணும்னு சொல்றதுக்காக நான் முடிச்சிடறேன். கட்சியினுடைய பிரச்சனையை பற்றிட்டு அமைச்சர்கள் அதை பேசாதீங்கன்னு சொன்னாரு. அதுதான் வந்து இது வந்து கட்சிக்காக நீங்க பேசுனீங்கன்னா ஆட்சிக்கு அவங்க தரக்கூடிய உதவிகள் அவருடைய பாதிப்புனா அது வேண்டாம்னு சொன்னார். கிருஷ்ணேகன், நீங்க மக்கள் செல்வாக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்ல, காலி சேர்களை பார்த்துட்டு தான் டெல்லியில் போய் சரணடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற முதல்ல வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாரான்னு மறுபடியும் வந்து காலி சேர் அப்படின்றாரு. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை தீர்க்குவதற்கு சரியோ தப்ப பண்ணணும். நாங்களும் அதே விமர்சனத்தை வைக்கலாம். இதே வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியா ரெண்டு தரப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா வேற பரஸ்பரம் பகிரங்கமான பல அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, சகலையா இருந்தாலும் சரி, நம்ம பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா பேச வேண்டியிருக்கும். அது வரைக்கும் எல்லா பேருமே சேரணும், ஒன்னா சேரணும், இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கணும், கட்சி பேரையும் அந்த சின்னத்தையும் மீட்டெடுக்கணும் என்பதில் எல்லாருமே முனைப்பாக இருந்தாங்க. நீங்க சொன்னது மாதிரி குறைவான உறுப்பினர்களை நாங்கள் கொண்டிருந்தாலும் எங்களுடைய உதவி தேவையில்லைன்னா அவங்க நடந்திருக்கணும். அப்புறம் எங்களை எதிர்பார்த்தது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆரம்ப காலத்திலேருந்து அங்கே வச்சிருந்த ரெண்டு கோரிக்கை, அந்த 2 கோரிக்கைகள் நிறைவேற்றினா அங்கே உள்ள வரணும்னு சொன்னோம். வேற எதுவுமே வைக்கல. அதை நிறைவேற்றின பிறகு தான் நிபந்தனையற்ற பேச்சுக்குன்னு சொன்னோம். இவங்க என்ன ஒட்டுமொத்தமாக நிபந்தனையற்ற பேச்சுக்குன்னு சொன்னாங்க. அதுவே தவறு. இதே நேரத்தில் மதுரையில் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி ஐயாவுடைய கூட்டத்தில் எவ்வளோ நாற்காலிகள் வந்து காலியாக இருந்ததுன்னு நாங்களும் வந்து எல்லாத்தையுமே இந்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள், இந்த பேச்சுக்கள் தான் தொடர்ச்சியாக இந்த இணைப்பு சாத்தியமில்லை அப்படிங்கறதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இணைப்பு சாத்தியமில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இப்போதைய சூழல், இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, திரு ஆவடிக்குமார் அவர்கள் குறிப்பிட்ட அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்குமான பிரச்சனை, ஆட்சியில பிரச்சனை வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களும் நீங்கள் உங்களுடைய தரப்பும் 2 பேருமே பாரதிய ஜனதாவிடம் சரணடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து மத்திய அரசை அனுசரித்து போக வேண்டும் என்பது காரணம். நீங்க சொன்னீங்க ஆட்சியில் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி எங்களுடைய கூட்டணிக்கு அழைச்சதுக்கு காரணமும் ஆட்சியிலையும் மக்களுக்கும் எந்த பிளவு வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்களுடைய காரணம். எந்த வகையில இருந்தாலும் அவங்க அதுல ஜாக்கிரதையா இருக்காங்க. அந்த மத்திய சரக்காக இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், அவங்களை அனுசரிக்கிறதுக்கு காரணமே தற்போது இருக்கிற ஆட்சியில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க தெளிவா இருக்காங்க. பின்வாசல் வழியாலாம் இல்ல, முன்வாசல் வழியாகவே வருவோம். தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்ற கருத்துக்களுக்கு எதிர்வினையாக உடனே அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது. எந்த விதமான அரசியல் ஆலோசனைகளும் நடத்தப்படவில்லை என்று சொன்னாலும் கூட நடத்தப்பட்டதாக சில தகவல்கள் வந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழல் முழுவதுமாக 2 தரப்பையும், அதிமுகவினுடைய பலவீனத்தையும் பாரதிய ஜனதா முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். பலவீனத்தை பயன்படுத்துறது தவறான ஒரு கருத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க. அங்கே போனவங்க என்ன லயன்ஸ் கிளப்ல இருந்தா போனாங்க? ஓபிஎஸ் யாரு, கூட போன நிர்வாகிகள் யாரு, எல்லாமே அரசியல்வாதிகள் தான். இன்றைக்கு அரசியல் இருக்கிறவங்க. அவங்களும் ஏறத்தால 11 எம்பிக்கள், 12 எம்எல்ஏக்கெல்லாம் வச்சுட்டு தான் போய் பார்க்குறாங்க பிரைம் மினிஸ்டரை. அவர் மட்டும் பார்க்கல, அதுக்கு முன்னாடி அவர் சார்பாக மைத்திரையும் பலமுறை பார்க்குறாரு, இவங்க சார்பாக தம்பித்துறை பலமுறை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், அரசியல் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நிச்சயமான உண்மை. இதில் வந்து ஒரு ஒளிவு மறைவுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. நிச்சயம் பேசியிருப்பாங்க, பேசுறது தப்பு கிடையாது. இப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற போட்டிகள், சண்டை, சச்சரவுகளை வீணாக பாஜகவை இழுப்பது அவருடைய வேலையாக போயிடுச்சு. 45 நாள் ஐயா கண்ணா அங்கே இருந்தார், நிர்வாண நடனம் ஆடி இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கு பெருமை சேர்த்தார் ஐயா கண்ணா அவர்கள். அதை பாராட்டணும். நமக்கு அவருக்கு பெரிய அவார்டு கிடையாது. அசிங்கமா கேவலமா இருக்குன்னு அண்ணன் சொல்றாரு, ஆனால் நான் அவரை பாராட்டுறேன். அதே நேரத்தில் அங்க நிர்வாண ஓடினது யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், இந்தியில கோஷம் போட்டு நிர்வாண போராட்டம் கொச்சை இல்லைங்க, நான் ஓப்பனா தான் சொல்றேன். நிர்வாண போராட்டம் வச்சுக்கோங்க. நிர்வாண போராட்டம் யார் பண்ணா? இந்தியில கோஷம் போட்டு பண்ணது. 45வது நாள் நிர்வாண போராட்டம் நடத்தின பிறகு போய் பார்த்த முதல்வர் நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனை. அன்னைக்கே போய் எடப்பாடி அவர்கள் பார்த்து தான் பிரச்சனை தீர்ந்திருக்கும். அதை ஆவடி குமார் அண்ணன் எளிதாக மறந்துட்டார். பரவாயில்ல,
ஆனா அவங்க ரெண்டு பேருமே நீங்க தொடர்ச்சியாகத்தான் கேட்கிறேன். திரு எச் ராஜா அவர்கள் தெளிவா சொல்றாரு, ஆமா நாங்க நேரடியாக இயக்குவோம், தமிழக அரசை நேரடியாக இயக்குவோம், இப்ப இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி நாங்க பின்வாசல் வழியெல்லாம் இல்ல ஃப்ரண்ட் கேட் வழியாகவே தாராளமாக வருவோம் என்ற கருத்து ஆணித்தரமாக தெரிவிக்கிறார். எல்லா கட்சிக்கும் இன்றைக்கு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சியிலிருந்து நேற்று நான் போருக்கு தயாராகுங்கள் சொன்ன ரஜினி வரைக்கும் எல்லாரும் அரசியலுக்கு வந்தா ஆட்சிக்கு வரணும், ஆட்சி பிடிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. அதான் திட்டம், லட்சியம், நோக்கம். இதுல என்ன பின்வாசல் முன்வாசல் இருக்கு? இங்க இருக்கிற ரெண்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி பிஜேபியோட இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சதே இல்லையா? கூட்டணி வச்சு மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றதே இல்லையா? இன்னைக்கு வேணா மக்கள்கிட்ட அது வேற மாதிரி கருத்துக்களை இந்துத்துவம் அது இதுன்னு ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனா இதே திமுக கூட்டணி வச்சு கூட்டணி மந்திரி சபையில் இருந்தவங்க தானே இந்த ரெண்டு கட்சியும். இன்றைக்கு அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு பலம் பலம் எந்த கட்சிக்கு பலம், இவருக்கு பலமா அவருக்கு பலமா ரெண்டு பேரும் பேசல பிரயோஜனம் இல்ல. அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் நீங்க யாராக இருந்தாலும் தேர்தலில் போட்டி போடணும், யாராக இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெறணும்னா தற்போதைக்கு பாரதிய ஜனதாவுக்கு அதிமுகவினுடைய ரெண்டு அணிகளும் தேவை. ரெண்டு பலவீனப்பட்டிருக்கிற அந்த இந்த சூழ்நிலையில ரெண்டு அணிகளும் தேவை தேர்தல் கூட்டணிக்காக அப்படின்னு பாரதிய ஜனதா தெளிவா முடிவெடுத்திருக்கு. ரெண்டு அணிகள்ங்கிறது அவங்களுடைய முழுமையான உள்கட்சி பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் திட்டுறாங்க, ரெண்டு பேரும் வாழ்த்துறாங்க. இவர் அண்ணன் சொல்றாரு தினகரனுக்கு ஆதரவு கூட்டம் பெறுங்கிறாரு. ஆனா அவங்களே போய் தலைமை கழகத்திற்கு சசிகலா படத்தெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு வேற படம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அவங்க உள்ள இருக்க பிரச்சனை. இப்ப அவங்களே சொல்றாங்க மக்கள் செல்வாக்கு, இந்த பலம் புரட்சி தலைவர் அவர்களால் கொடுத்து விட்டு சென்ற இந்த பலம் இப்ப அவங்க ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுக்கறாங்க. நீங்கள் சொன்ன அந்த பலத்தை தற்போது பாரதிய ஜனதா அறுவடை செய்ய பார்க்கிறது. சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க வாக்குமூலத்துல அங்க சேலத்துல காலிச்சேரா இருந்துச்சு அவர் சொல்றாரு, மதுரையில காலிச்சேர். அப்ப ரெண்டு பேரும் போனா காலிச்சேர் தான் இருக்கா? மக்கள் செல்வாக்கு ரெண்டு பேருக்கு இல்லையா? உண்மையான பலம் உண்மையான செல்வாக்கு என்ன என்பது தேர்தலுக்கு பிறகுதானே தெரியும். இல்ல தேர்தலுக்கு பிறகு தெரியும்னாலும் அந்த தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே தேர்தலை சந்திக்க போகிற பாரதிய ஜனதா பலமோடு இருக்கிற கட்சிகளை நீங்க சொல்ற அந்த ரெண்டு திராவிட கட்சிகள்ல பல குற்றச்சாட்டு வச்சாலும் கூட அதிமுக உடனான இருக்கிற தற்போதைய அந்த இணக்கமான போக்கை பாரதிய ஜனதாவிற்கு மடைமாற்றம் செய்து கொள்ள அந்த செல்வாக்க பாரதிய ஜனதா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழக அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு. அந்த தமிழக அரசு ஒழுங்காக செம்மையாக செயல்பட்டு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போறதா மக்கள் நல்லா இருக்க முடியும். தமிழக அரசை நம்ம சப்போர்ட் பண்றோம், எல்லா திட்டங்களுக்கும் நிதி உதவி கொடுக்குறோம், அதை பாதுகாக்கிறோங்கிறத ஏற்கனவே அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்களும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலை இல்லாத தமிழர்கள். ஏன் சொன்னா கழகங்களை ஒழிப்போம், அண்ணன் சொன்ன மாதிரி அழிப்போம் ஒழிப்போம் இல்ல, ஊழல் இல்லாத தமிழகம், லஞ்சம் வாங்காத தமிழகம், இப்படிப்பட்ட தமிழகத்தை மக்களுக்கு கொடுத்தா மக்கள் கவலை இல்லாம இருப்பாங்க. அது வேற, இது வேற. ஒரு பாலிஷ்டு டோனுக்குள்ள நம்ம வரும்போது அதிமுக வேணும், அதிமுக வேணும். உங்க டிவி சுவர்ல கூட நாங்க எழுதி வச்சிருக்கோம், பக்கத்து சுவர்ல பாத்தீங்கன்னா அது கொள்கை. இது தமிழக அரசு மத்திய அரசு தான் பேசுறேன். மத்திய அரசு நான் சொல்றேன், கொள்கை என்பது வேற, தேர்தல் கூட்டணி என்பது வேற. தேர்தல் கூட்டணிக்காக உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு இயக்கம் உங்களுக்கு தேவை. கூட்டணி என்பது இன்றைக்கு தமிழகத்திலே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிகள் போட்டியிட்ட கட்சிகள், மத்திய தேர்தலுக்கு போட்டியிட்ட கட்சி மாநிலத்தில் வேறுபடுகிறது. சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்ட கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் இதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். டாக்டர் இங்க புதுசா ஒண்ணு இல்லையா? காவியை பார்த்து பயப்படுவதை போல காவியை பார்த்து பயப்படுகிறார்கள். எல்லார்கிட்டையும் இங்க ஒரு பயம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சற்று நேரத்திற்கு முன்னதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தெரிவிக்கப்படுகிற கருத்துக்கள் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லப்படுற விஷயங்கள் தான். இவங்க தமிழக தலைவராகவோ தேசிய செயலாளராகவோ இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக இது ஒரு கட்சியின் கருத்தாகவே தமிழகத்தில் தீவிரமாக முன்வைக்கப்படுகிற ஒரு விஷயங்கள் தான். தற்போதைய சூழலை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் முன்னாள் முதல்வர்கள் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியான குழப்பங்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதிலையும் அது சூழ்ச்சியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சம்பந்தம் இருக்கு? அவருடைய சொந்த தெளிவா சொல்லிட்டீங்க. எச் ராஜா சொன்னது நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்றது நீங்களே சொல்லிட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு, நாங்கள் தலையிடுவோம், ஆட்சிக்கு வருவோம்,
அதுல வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாரா அதுல இல்லையா? என்ன தவறுன்னு கேக்குறாரு. அதான் சொல்றேன். அப்ப நான் அதான் சொல்றேன். அதனால ஆட்சியில குறை இருந்தா அது சொல்லத்தானே அதிமுகவை செய்வாங்க. உடைப்பதற்கான எல்லா வேலையும் நீங்க செஞ்சீன்னு சொல்றேன். அதான் அச்சு ராஜா சொல்றாரு மறைமுகமா. அதை விரும்ப ஏத்துக்கிறாரு. அப்புறம் ஏன் கோவப்படுறாரு? யாருங்க ஆட்சிக்கு உடைப்பதற்கானது? யார் அதாவது சொன்னா? அனைத்து- என்ன சொல்றாரு கேளுங்க. ஆட்சியை சட்டமன்ற உடைப்பதுன்னு உறுப்பினர்கள் வந்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் தனியா வச்சிருந்தப்ப அவங்க என்ன சொல்ல அடைச்சு வச்சாங்கன்னு சொல்லையா? அதே மாதிரி அச்சுராஜா அவர்கள் சொல்லையா? வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும், காளைகள் வந்து விடப்பட வேண்டும் சொல்லையா? அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் எப்படி பிஜேபி வந்து அப்பட்டமாக பன்னீர்செல்வம் அணிக்கு ஆதரவாக செயல்பட்டான்னு தெரியாதா? வரலாற்று மறக்க முடியாதுங்க. அதுல இன்றைக்கு வந்து என்ன நிலைமைனாக்க 2 குதிரைகளை பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணிகளையும் பயன்படுத்த, இன்னொரு பக்கம் இபிஎஸ் அணியும் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு வந்து இவர்கள் மேல உள்ள வழக்குகள், இவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் இதன் காரணமாக ஒரு காலத்துல தமிழக முதல்வர் வந்து சவாலை விட்டாங்க ஜெயலலிதா அவர்கள். இந்த லேடியா அல்லது மோடியான்னு சொல்லி பிரச்சாரத்திலே சொன்னாங்க. அப்படிப்பட்ட இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கமான நட்பை பேணினாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் அதிமுக தடுத்துங்கிற உண்மையை பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அதிமுக தலைவர் இந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க சுயமரியாதையை விட்டுவிட்டு போட்டி போட்டுக்கொண்டு மோடி அவர்களையும் பிஜேபி அவர்களையும் இப்போ எப்படியாச்சும் ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள வந்து எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும், நான் தான் உங்களுக்கு நம்பிக்கையானவர், அவரை விட நான் தான் நம்பிக்கையானவர்னு 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு போய் டெல்லியில போய் சொல்லக்கூடிய நிலைமை. அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்க பின்பாயிண்ட் பண்ணுங்க. இங்க கொள்கை என்பது வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு, தேர்தலில் போட்டியிடணும், அதற்காக தேர்தலுக்கான கூட்டணி என்பது வேறு. அது செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, அது தேவைப்படுகிற நேரத்துல அந்த கட்சிகளோடு இணைவதில் எந்த விதமான தவறும் இல்லைங்கிறத அவர்களுடைய பார்வை. இவங்க வந்து ஓபிஎஸ் கூட்டணி வைக்கணும் அவசியம் இல்லை. அது நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க? கைப்பாவேன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடிமை அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இல்ல ஒரு பொது பார்வையாளராக கட்சி சார்பற்ற ஒரு பொது பார்வையாளராக பார்க்கிற போதும் கூட அது சரி அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கிற சாமானிய மக்களுக்கும் தெரியத்தானே செய்கிறது. நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நிகழ்வுல அதான் காமிக்குது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து நீங்க போய் நீட்டு சம்பந்தம் மனு கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க முதலமைச்சர் வந்து என்ன பண்ணீங்க? அதே போலவே நீங்க வந்து தமிழ்நாட்டில இருந்து ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் வலியுறுத்தி குரல் கொடுத்துருக்கீங்க? திரும்ப திரும்ப மனு கொடுக்குறேன் என்ன அர்த்தம்? அது இன்னும் சொல்ல போனா இவர்கள் வந்து போய் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டாங்களா, இல்ல அவர் வரவழைச்சு சந்திச்சு? அவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் தான், அரசியல் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். இருக்கலாம், அரசியல் பேசியிருப்பாங்க, அரசியல் பேசாம இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கூட்டணி வைக்கிறதுக்காக சொல்லி ஒரு விவாதத்தை கிளப்பினீங்க இல்லையா? அவங்க வந்து ட்விட்டர்ல போட்ட விஷயங்களை சொன்னீங்க. இன்றைக்கு வந்து ஓபிஎஸ் அவருடைய அவங்க வந்து கூட்டணி அமைக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா அது பாரதிய ஜனதா ஏ டீம் பி டீம் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் புதுசாக ஒன்றும் கூட்டணி அமைக்கவே இல்லை, அமைக்கணும் அவசியமே இல்லை. என்ன அவங்க சொல்ல போறாங்களோ அது 2 பேருமே செய்ய போறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிடுக்கி பிடியில் அவங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து தமிழ்நாட்டுடைய பல்வேறு கோரிக்கைகளை, தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதிக்கூடிய விஷயம் நம்ம பார்க்குறோம். என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் பல விஷயங்களை வந்து மத்திய அரசை வலியுறுத்தி நிறைவேற்ற வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. பொதுவாக நீட் நுழைவுத்தேர்வுல இருந்து காவிரி மேலாண்மை வாரியத்திலிருந்து பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் கோரிக்கை வைக்க கூட இந்த அரசு பயப்படுகிறது, தயங்குகிறது. அப்படிதான். அப்ப இவங்க 2 பேரும் வந்து ஏதோ இணைய போறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நேற்றுக்கு வந்து முந்தா நாள் அன்னைக்கு வேற நீலகிரியில் பேசுறாரு. அந்த மலர் கண்காட்சி திறப்பு விழாவில் பேசுறப்போ ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதையில யாரா ஒரு மறைமுகம் சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு. அப்ப வந்து எல்லாருக்குமே ஆபீஸா தெரியுது. அப்ப ஒரு பக்கம் இது நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கூட நாளைக்கு இதே பாரதிய ஜனதா கட்சி 2 அணியுமே தனித்தனியாக அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. டாக்டருக்கான பதில் சுருக்கம். இல்ல முதல்ல நீட்டை பத்தி பேசுறது தனி டிபேட் இங்கே அட்டன் பண்ணிருக்கோம். இந்தியா முழுவதும் 11 லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 90,000 பேர் எழுதுறாங்க. இவங்க அவசர சட்டம் கொண்டு வந்து இவங்க எல்லாம் எதிர்ப்பு குரல் சொல்லி கூட மாணவர்கள் ரெடியா இருக்காங்க. அரசியல்வாதி தான் கெடுத்திருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தா இந்தியாவில தமிழ்நாட்டுல தான் அதிகம். டிவேட் ஆக வேண்டாம், பேசலாம். டிவேட் ஆக வேண்டாம், பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படினு பட்டியல் தான் இட்டாரு. நம்ம டிவேட் ஆக வேண்டாம். மாநில மூலமா உண்மையை பறிக்குதுங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அது தனி டிபேட் வைக்கலாம், திரும்ப கூட வைக்கலாங்க. டிபேட் ஆக வேண்டாம், பேசலாம். சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு, பேசலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இது தேர்தலை நோக்கித்தான் இந்த எல்லா பயணங்களும் என்று சொன்னால் ஒரு மெகா கூட்டணிக்கான அச்சாரத்தை, அதற்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா மேற்கொண்டிருக்கிறதா? விரிவாக பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல்.
காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு கருணாகராஜன், தற்போது பாரதிய ஜனதாவினுடைய நீங்கள் குறிப்பிட்டது போல கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு தேர்தலுக்கான ஒரு சூழலைத்தான் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சியில் பாரதிய ஜனதா இருக்க வேண்டும் என்கிற, மற்ற மாநிலங்களில் ஏற்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையை தமிழகத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறது என்று ஒரு சூழ்நிலையில தான் ரஜினிகாந்த் மாதிரியான ஆட்கள் பாரதிய ஜனதாவில் இணைய வேண்டும், மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள். இதே மாதிரியான தற்போது அதிமுகவை குறிப்பிட்டோம். அதற்கு பிறகாக புதிய தமிழகம் கட்சியினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் மற்ற ஒரு சில கட்சிகளும் கூட தெரிவிக்கிற இந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக இப்படி திமுகவையும் இடதுசாரிகளையும் தவிர்த்த அல்லது நீங்கள் சொல்கிற அந்த கழகங்கள் இல்லாத ஆட்சிக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான ஒரு தீவிரமான முயற்சியை தற்போது பாரதிய ஜனதா மேற்கொண்டிருக்கிறது. அதுக்கான வேலைகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாமா? இல்லை, நிச்சயமா. இப்போ அதாவது ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணுங்கிறது எங்களுடைய கொள்கைங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு ஒரு மக்களை வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அதுக்குள்ள அரசியல் சூழலை உருவாக்கணுங்கிறது நிச்சயமாக எங்கள் கடமை தான். அதை நாங்கள் நிச்சயம் செய்யத்தான் செய்வோம். ரஜினி வந்து பிஜேபியில் இங்கே இன்னைக்கு பொன்னார் அவர்கள் சொல்லியிருக்கிறார், பிஜேபியில் சேரணும், இணைந்தால் வரவேற்போம், இல்லாவிட்டாலும் ஒரு அரசியல் குரு அவருடைய விருப்பம் அப்படின்னு பல கட்சி தலைவரும் பல மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வரவே கூடாதுன்னு விமர்சிச்சவங்களெல்லாம் ரஜினி பாராட்டியிருக்காரு. அது எந்த அளவுக்கு எந்த அடிப்படையில் அது சரின்னு தெரியல. அவங்க என்ன பண்ண நேர்மையான வெளிப்படையான ஆட்சின்னு நீ சொன்னீங்கன்னா சிஸ்டம் சரியா இருக்கிறதுனா நீங்க மோடி அவர்களை பாராட்டியிருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க பெருந்தன்மையே சொன்னாங்க. இவர் ஏற்கனவே பல முறை அதை பாராட்டியிருக்காரு, வெளியில பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு இவர் யாரெல்லாம் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒரு பாராட்டினால் அப்ப அவங்களே அந்த சிஸ்டத்தை சரி பண்ண சொல்லிட்டு ஒரு பேசாம வீட்டுக்கு போயிடலாம். அதனாலதான் யாரை பாராட்ட வேண்டும்? தனிநபராக திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகராக, ஒரு ஐகானாக தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய ஆளுமைகள்ல அவர் யாரை பாராட்டணும், யாரை பாராட்டக்கூடாது என்பதை கூட தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக பாரதிய ஜனதா இருக்குதா அப்படிங்கறது அவருடைய. அப்படி இல்லைங்க. அதாவது அவர் தமிழகத்துல அரசியலுக்கு வர்றத பல பேர் பல விதமா கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கு வந்து பச்சை தமிழன் தான் இங்கே வரணும்னு சொன்னால் இங்கே எத்தனை பேர் முதலமைச்சர்கள் பச்சை தமிழர் இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விக்குரிய எடுக்க வேண்டியது இருக்கும். எத்தனை கட்சி தலைவர்கள் பச்சை தமிழர்களாக இருக்கிறார்கள்? பச்சை தமிழர் சிவப்பு தமிழர் கிடையாது. மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருந்தது? அதுதாங்க அந்த மக்கள் செல்வாக்கை பாரதிய ஜனதா திரட்டுவதற்கு இது போன்ற வேலைகளில் ஈடுபடுது. இப்ப ரஜினி கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, அவரை எடுத்துக்கொள்வோம். அதிமுகவிற்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, அவர்களை எடுத்துக்கொள்வோம் என்பது மாதிரியான வேலைகளில் தான் பாரதிய ஜனதா ஈடுபடுதுங்கிறதா குற்றச்சாட்டு. தமிழக நீங்க சொல்றத வந்து நாங்கள் வந்து 3வது 4வது இடத்துக்கு இருக்கலாம். அதாவது மக்கள் செல்வாக்கை இங்கு உருவாக்குவதற்கு மக்கள் செல்வாக்கு யாரிடம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து யாரை தோற்கடிக்க நினைக்கிறோமோ அவருடைய தோற்கடிக்க நினைப்பதான அரசியல். மத்திய அரசினுடைய வெற்றி, மத்திய அரசினுடைய 3 ஆண்டு கால சாதனை அரசு இருக்கிறது. இந்த சாதனைகளை எல்லாம் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி நேரடியாக தமிழக மக்களினுடைய செல்வாக்கை பாரதிய ஜனதாவால் பெற முடியாது. இல்ல, அது நிச்சயமா அது நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க 3 ஆண்டு கால சாதனைகளுக்கு எல்லா இடங்களையும் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அது தனியாக தான் போயிட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற வெற்றிங்க. அது இன்னைக்கு இந்தியா முழுவதும் வெற்றி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய குஜராத், கர்நாடகா, இமாச்சல பிரதேச உட்பட அடுத்து ஜனவரி நடக்கிற தேர்தலையும் வெற்றி பெறத்தான் போறோம். இந்தியா பூரா வெற்றி தொடரத்தான் செய்கிறது. தமிழ்நாட்டிலையும் வெற்றிக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சென்னை சிட்டி போன்ற நகரங்கள்ல 52% தாங்க ஓட்டு போடுறாங்க. நான் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்டேன், 51% தாங்க. 49% ஓட்டு போட வரல. அப்படி ஓட்டு போட வந்த மக்களுக்கு இங்க 4000 2000 போட்டி போட்டு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் அத்துக்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பணம் வாங்கல, ஓட்டு போட வரணும் அப்படின்னு வெறும் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் மட்டும் செய்தி போட்டுட்டு ஓட்டு போட வராத நண்பர்கள் படித்துள்ள எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் வரவழைச்சவனை வெற்றி பெறும், அது எந்த சந்தேகம். இந்த சூழ்நிலை வெற்றி பெறுவதற்கான மக்கள் செல்வாக்கை திரட்டுவதற்கும் மக்கள் செல்வாக்கு கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவைப்பட்டால் அவர்களுடைய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய இந்த இதர உதிரி செல்வாக்கையும் நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிறத அவர்களுடைய. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக கடுமையான மக்கள் போராட்டங்கள் எல்லாமே மத்திய பாஜக அரசு எதிர்த்து நடக்குது. ஏன்னா அது மாநில அரசுடைய உரிமையில எல்லா இடத்துலயும் பறிக்குது. இப்ப சமயத்துல டாக்டர்ஸ் போராட்டமா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த டாலரன்ஸ் இல்ல பாருங்க, பேச விடுங்க. உங்களுடைய அந்த இடம் வந்து இங்க திணிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், நெருக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பல்வேறு போராட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் காரணமாக இருந்திருக்கிறது. அதை நோக்கி தான் கோரிக்கை வைத்து போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மெரினா கடற்கரையில் நடந்த மிகப்பெரிய போராட்டமே மத்திய அரசு எதிர்த்து நடந்த போராட்டம் தான். அதுக்கடுத்து ஒன்று ரொம்ப நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னாக்க, இன்றைக்கு வந்து மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியோட மாநில தலைவர், அவங்க வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் இதை வெளிப்படுத்தினாங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மோடியை பாராட்ட விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் சீரியஸாக பார்க்குறேன். ஏன்னா
திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூர்மையா பல விஷயங்களை பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. சீமான் அவருடைய பேச்சினை கவர்ந்ததுன்னு சொல்றாரு. அப்ப வந்து அவருடைய பேச்சை கூட கவனிக்கிறாருன்னு நம்ம வந்து அறிய முடியாது. சீமான் அவர்களே நன்றி சொல்லியிருக்காரு. என்னை போன்ற உங்களுடைய பேச்சாளர் கூட ஒரு பிரபலமான நடிகர் கவனிச்சிருக்காங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு சொல்லி சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு. என்ன நான் சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் கெட்டு போய்விட்டது, அதே போல மக்கள் மத்தியில் ஜனநாயகத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அந்த கருத்து வந்து மாற வேண்டி இருக்கிறது அப்படிலாம் சொல்றாருன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிச்சு சொல்றாருன்னு தான் நான் கருதுறேன். என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜனநாயகம் கேலி கூத்தா மாறியதுக்கு, ஜனநாயகம் கெட்டு போனதுக்கு யார் காரணம்னு திரு ரஜினிகாந்த் தெரியும். அப்படி இருக்கின்ற போல எப்படி மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல ஜனநாயகம் கெட்டு போச்சா பக்கத்துல கேட்கணும். ஏங்க மோடி வந்து ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்றோம். 4 நாட்களாக ரசிகர்களுடைய சந்திப்புல இல்ல நோ நீங்க தான் தோண்டி விடுறீங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்லிறேன். லட்சக்கணக்கான மக்கள் பாத்துட்டு ஒரு நிமிஷம், லட்சக்கணக்கான மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இடதுசாரி கட்சியோ அதிமுக ஏற்பட்ட பிளவு காரணமா, சட்டமன்றத்தில் நடந்த குழப்பங்கள் காரணமா, எம்எல்ஏக்கள் பிளவுபட்டது காரணமா, எம்பிக்கள் பிளவுபட்டது காரணமா, இன்னைக்கு வந்து சிஸ்டம் கெட்டு போயிருக்கிறது, இல்ல சிஸ்டம் கெட்டு போயிருக்கிறது, ஜனநாயகம் பழுதாகி இருக்கிறது அப்படிங்கறத அவர் மறைமுகமாக பாரதிய ஜனதாவை தான் குற்றம் சாட்டுறாருன்னு டாக்டர் ரவீந்திரநாத் சொல்றாரு. அதை புரிந்து கொண்டு தான் வந்து பாராட்டலன்னு சொல்றேன். மிக நெருங்கிய நண்பர், இன்னும் சொல்ல போனா மோடி அவர்கள் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிருக்காரு, டாக்டர் தமிழிசை அவர்களும் சமயத்துல போய் பார்த்திருக்காங்க, எல்லாம் நல்ல நெருக்கம்லாம் உண்டு. இருந்தாலும் அரசியல் என்று வருகின்ற பொழுது யாரெல்லாம் சொல்லக்கூடாது, யாரெல்லாம் சொல்லணும் தெளிவா தெரிஞ்சுடுதா பதில் சொல்லிட்டு நம்ம பேசலாம். இப்ப வந்து முதல்ல வந்து இடஒதுக்கீடு மாணவர் போராட்டத்தை பத்தி சொன்னாரு. மாணவர்கள் போராட்ட இடஒதுக்கீடுக்கு முன்னாடி அரசு மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு. ஆனா இவங்க எல்லாம் 50% இடஒதுக்கீடு சொல்லுவாங்க. ஏன்னா 50% மத்திய அரசு 50%. வழக்கத்தை விட இந்த முறை அதிகமாக 70% டாக்டர்கள் அரசு மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தமிழகத்தில் நடைபெற்ற எல்லா போராட்டங்களும் மத்திய அரசுக்கு எதிராகத்தான் நடந்தது, பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் நடந்தது. ஜல்லிக்கட்டை பத்தி பேசுறாங்க. நிர்மலா சீதாராமன் 2016 3 முறை ஜனவரி வந்தாங்க. இல்ல அதுதான் நம்ம அந்த ஆழத்துக்கு போக வேண்டாம். தமிழகத்தினுடைய நடைபெற்ற எல்லா பிரச்சனைகளும் மத்திய அரசு போராட்டத்துக்கு திட்டமிட்டு சதி செய்து பிஜேபிக்கு எதிராக திருப்பி விடப்பட்ட சதிதானுடைய நிர்மலா சீதாராமன் 2016 ஜனவரியில் வந்து 3 முறை வந்து சொன்னாங்க, கடவுளே நாங்க அவசர சட்டம் கொண்டு வர முடியாது, நீங்க கொண்டு வாங்க ஐயா, நாங்க ஒரே நாள்ல சப்போர்ட் பண்ண சொல்லி 1 வருஷம் கேட்கல. பிரச்சனை பெருசான எடுத்துட்டு ஓடுனீங்க. ஒரே நாள் 5 துறை மந்திரிகளை உட்கார வச்சு அவசர சட்டத்தை நிறைவேற்றி ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி கொடுத்தோம். யார் தவறு? தமிழ்நாட்டு அரசுடைய தவறு. நீங்க பாதியா சொன்னீங்க, சில பத்திரிகைகள் பாதி செய்தியை போட்டு பாதி கட் பண்ற மாதிரி. சீமான் பாராட்டினார். சீமான் கிடையாது, உங்க ஆட்டம் இங்க எடுபடாது, ரஜினிக்கு சொல்லியிருக்காரு, உங்க ஆட்டம் இங்க எடுபடாதுன்னு சீமான் தனிப்பட்ட கருத்தா ஏன் பார்க்க கூடாது? ஏன் இவர் பாராட்ட சொல்றாரு, அதுக்காக சொல்றேன். அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் எங்க தலைவர் சொன்னது சிஸ்டத்தை பத்தி பேசுற நீங்க இந்தியாவில் சிறப்பான சிஸ்டத்தை கொண்டு வந்த மோடி அவர்களை பாராட்ட தவறி விட்டீர்கள். ஊழல் சக்திகளை நீங்க பாராட்டுறீங்க. பாரதிய ஜனதாவில் நடிகர் ரஜினிகாந்த் இணைய போகிறார் என்கிற யூகங்கள் இருக்கிற நேரத்தில் திரு மோடி அவர்களை பற்றி அவர் பேசாத போது நீங்கள் பேசி இருக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் சரியா? நேர்மையை பத்தி சிஸ்டத்தை பத்தி பேசுற நீங்க இந்த டிவி சிஸ்டம் நியூஸ் கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்ல தைரியம் இருக்கணும். ஒரு செகண்ட், சிஸ்டத்தை கெடுத்தவர்களை நீங்கள் பாராட்டுகிறீர்கள், சிஸ்டத்தை சீர்குலைத்தவர்களை நீங்கள் பாராட்டுகிறீர்கள், சிஸ்டத்தை ஒழுங்கா நடத்துகிறவர்கள் நீங்க பாராட்ட தைரியம் இல்லை. நான் நீங்க அந்த பாராட்ட கூடாது என்பது சிஸ்டத்தை கெடுத்தது யாரு? நீங்க என்ன சொல்றீங்க? சிஸ்டம் கெட்டு போச்சு, தமிழக மக்கள்கிட்ட சிஸ்டம் கெட்டு போச்சு, எல்லாத்தையும் மாற்றணும். சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஒட்டுமொத்தமா நடைபெற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசுதான் காரணம் அப்படின்னா அது அதிமுக தான் நேரடியாக உங்களை தான் கைகாட்டும். அவங்க பேசுறதுக்கு நான் பதில் சொல்லணும், அதுக்கு டைம் கொடுங்க.
இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் இப்போ போறேன். நீங்க பாட்டு அவங்க பேச விட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் சொல்றாரு ஜல்லிக்கட்டு 3 வருஷத்துக்கு முன்ன நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னு சொன்னாரு. அப்ப ஏன் மத்திய அரசு நீங்க பேச சொல்ல ஜனவரின்னு சொன்ன 3 தப்பா சொல்லக்கூடாதுல்ல. சரி 2016 ஜனவரியில சொன்னாங்க போன பொங்கல் வரணுங்கிறதுக்காக. சரி ஜனவரியில சொன்னாங்க. அப்ப ஏன் இவங்க சொன்னவங்க மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டது, ஏன் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க? நம்ம எல்லா நீங்க பேசலாம். மத்திய ஒட்டுமொத்தமாக இங்க சிஸ்டம் கெட்டு போனதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் தான். அதிமுக அரசு தான் நேரடியாக அவருடைய குற்றச்சாட்டு நான் பதில் சொல்லணும். அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்களை சார்ஜ் பண்றாரு. அவர் அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சொன்னது வந்து ஏன் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய மத்திய அரசாங்கம் சட்ட திருத்தம் பண்ணதுனால தான் அந்த பிரச்சனை வந்தது. ஏன் வந்து காட்சிப்படுத்தக்கூடாத வனவிலங்கு பட்டியல் மத்திய அரசாங்கம் போட்ட சட்டம். அவர் ரஜினி யாருங்க? ரஜினி உங்களுக்கு பெரிய ஆளா இருக்காங்க. நீங்க ரஜினி விடுங்க. நீங்க நான் கேக்குறேன். இன்னைக்கு இவங்க ஒரே நாள்ல 5 துறை கையெழுத்து போட்டுன்னு சொல்றாங்கல்ல. 5 துறை கையெழுத்து போட்டதுனால அந்த சட்டம் வரல. உச்சநீதிமன்றத்தில் போட்ட வழக்கை இவங்க வாபஸ் வாங்கினாங்க. அந்த வழக்கை முதல்ல வாபஸ் வாங்கிட்டு மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டிருந்தா நடைமுறைக்கு வந்திருக்கோம். நீங்க உங்க கையாளாக மத்திய அரசாங்கம் உங்களால முடியாததா இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுடைய போராட்டம், தமிழ்நாடு மக்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய சக்தி இல்லங்க. இல்ல யார் பேசுறதும் கேட்காது. ஒரு நிமிஷம் திராவிடகுமார் இங்க நேரடி ஒரே ஒரு விஷயம் தான். இங்க சிஸ்டம் கெட்டு போயிருக்கிறது, ஜனநாயகம் கெட்டு போயிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அரசாங்கம் தான் காரணம், அதிமுக தான் காரணம்னு சார்ஜ் பண்றார் நாகராஜன். அதுக்கு பதில் எங்க அவர் சொல்றதெல்லாம் வந்து வேத வாக்கு இல்ல. அவங்க வந்து யதார்த்தத்தை புரியாதவங்க, தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க. இப்ப சொல்றாரு நான் இந்த ஆட்சி வர தேர்தலில் மக்களை ஒருங்கிணைக்க போறாங்க. ஏற்கனவே 2014 ஒருங்கிணைச்சு தான் 2 பார்லிமெண்ட் எம்பியோட போனாங்க. அதுக்கப்புறம் 2016 ஒருங்கிணைச்சு ஒருத்தர் இல்லாம போனாங்க. அதனால இவங்க வந்து சும்மா வந்து மிஸ்டு கால் கொடுத்தா எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க பேசல குறிக்கிடல. நீங்க இதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு வந்து இவங்களை பார்த்து பயப்படுறாங்களா எல்லாரும்? பேயை பார்த்தா கூட தான் நாட்டில் பயப்படுற ஜனங்க இன்னும் கிராம பகுதியில் இருக்காங்க. அவங்க மனுஷனா நடந்துக்கிட்டா பயப்பட மாட்டாங்க, பேயா நடந்துக்கிட்டா பயப்பட தான் செய்வாங்க. ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு அதிமுக அரசு காரணம்னு சொல்றாங்க. அது சரியா? நீங்க நான் பேசிக்கிறேன் ஒரே நிமிஷம். இப்ப அண்ணன் வந்து பாரதிய ஜனதா சார்பா பேசும்போது சொல்றாரு ரஜினி சொல்லிட்டாரு பதில் சொல்லுங்க, ரஜினி சொல்லிட்டாரு. இல்ல சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு ரஜினிக்கு என்ன தகுதி இருக்கு? எத்தனை மக்கள் பிரச்சனை உள்ள வந்தாரு? அவர் அதிமுக குறைசறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எழுப்பிய கேள்வி ஒரே நிமிஷம் நம்ம தெளிவா கிளாரிஃபை பண்ணுவோம். இங்க சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னா யாரால் ஒரே நிமிஷம் இங்க சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னா யாரால் கெட்டு போயிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் பாராட்டுறீங்க. சிஸ்டத்தை சரியா செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒருவரை நீங்கள் ஏன் பாராட்டவில்லை என்கிற கேள்வியை ரஜினியை பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன் எழுப்பிய கேள்வி பத்தி தான் பேசுறோம். இங்க சிஸ்டம் கெட்டு போனதுக்கு காரணம் ஆட்சியில் இருந்தவர்கள் தான் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம். ரஜினியோட பாராட்டு பாரதிய ஜனதாவுக்கு தேவைப்பட்டிருக்கலாம், அது கிடைக்கலங்கிற ஆதங்கத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் சிஸ்டம் கெட்டு போனது பொதுவாக சொன்னதா அதிமுக தான் சொன்னாங்கிறது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் தான் காரணம்னு குற்றம் சாட்டுறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சியை செய்தவர்கள் தான், இப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் தான் மத்திய அரசிடம் எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமா கொண்டு போல மக்கள் பிரச்சனை உள்ள இறங்கி வந்தாரு. கேக்குறேன் எந்த சிஸ்டத்துல வர்க் பண்ணாரு? சிஸ்டத்தை பத்தி என்ன தெரியும்? எந்த சிஸ்டத்துல வர்க் பண்ணாரு? எந்த சிஸ்டத்தை வர்க் பண்ணல? நான் என்ன சொன்னேன்? அப்படி கிடையாது. ஒரு விஷயம் எந்த மக்கள் பிரச்சனைக்கு இவங்க தெருவுல இறங்கி போராடல, எந்த விஷயத்துக்கும் ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியல.
சிஸ்டத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதே கேள்வியை தான் மறுபடியும் கேட்கிறார்கள். இல்ல இதே கேள்வி ரஜினி சார் பேசக்கூடாதா? அவர் இந்திய குடிமகன். ஒருத்தருக்கிட்டே வர உருவாக்கி வச்ச ஒரு மக்கள் ஆட்சி மக்கள் பிரச்சனை எத்தனை பேர் இறங்குனீங்க? அதனால கேள்வி கேட்கிறோம். இல்ல அதே கேள்வி ஏன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வரக்கூடாது? இல்ல அதே கேள்வி ஏன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் வரக்கூடாது? இப்ப பட்டியலிட்டு கொடுக்கப்படுகிற எல்லா மனுக்களுக்கும் முதல் சுற்றிலே டாக்டர் ரவீந்திரநாத் கேள்வி எழுப்பினார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் முதலமைச்சராக இருந்த போது எத்தனை முறை குரல் கொடுத்தீங்க? எத்தனை முறை போராட்டம் நடத்தினீங்க? ஒரு இயக்கமாக உருவான பிறகு தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனை முறை குரல் கொடுத்தீங்க? இப்ப மறுவாக கொண்டு போய் அதை பிரதமரிடம் கொடுக்கிற போது மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? தமிழகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து எதிர்க்கட்சிகள் மாதிரியோ அல்லது சிறு கட்சிகள் மாதிரியோ போராட்டத்தில் இறங்க முடியாது. அனுசரித்து போனால் மட்டும்தான் மாநில அரசுகள் வந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும். அதான் உண்மை. அதை விட்டுட்டு சும்மா எதிர்க்கட்சிகள் மாதிரியோ சிறு கட்சிகள் மாதிரியோ தொட்டதுக்கெல்லாம் வந்து தெருவில் இறங்கி போராட்டத்துக்கு ஒரு சாதாரண ஒரு இயக்கம் கிடையாது. இது மக்களுக்கான இயக்கம். ஒரு அதிகாரத்துல இருக்கு. அந்த அதிகாரத்துல இருக்கும்போது டாக்டர் ரவீந்திரன் பாருங்க, மக்களுக்காக போராடுறது கேவலம் இல்ல. தெருவில் இறங்கி போராடுறது ஒரு நிமிஷம். திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லா விதமான உரிமை இருக்கு. இந்திய குடிமகன் உறவுகளை நம்முடைய ஜனநாயக அமைப்பு கெட்டு போயிருச்சு, அரசியல் கெட்டு போயிருச்சு, மக்கள் மத்தியில் அரசியல் பற்றி உணர்வுகளை ஏற்படுத்தணும், அதுல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா விதமான உரிமை இருக்கு. அவர் சொல்றதுலேயே சரியா தான் இருக்கு, சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதற்கு யார் காரணம் அவர் நினைக்கிறார் அப்படின்னா பிரச்சனை. அவர் வந்து இங்கேயும் அதிமுக சொல்லல, இந்த அரசு தான் சொல்லல, நீங்களா ஏன் எடுத்துக்கிறீங்க? அதுக்கடுத்து அந்த சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா யார் காரணம்? அவர் என்ன நினைக்கல, அவங்களா எடுத்துக்கல. திரு கருணாகரன் ஒரு கேள்வி அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்றாங்க. மோடி அவர்களை ரஜினிகாந்த் வந்து பாராட்டுறதுக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க அந்த அர்த்தம் வந்து இந்த சிஸ்டம் கெட்டதுக்கு வந்து மத்திய அரசு காரணமா இருக்கிறது என்று கருதுகிறார். நீங்க தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் ஜனநாயக சீரழிவுக்கு யாருங்க காரணம்? இந்தியா முழுவதும் நீங்க தான் காரணம். கம்யூனிஸ்ட் தாங்க இந்தியா முழுவதும் சீரழிவுக்கு காரணம். மத்தியில ஆட்சியில இல்ல. நீங்க எதுவுமே செய்ய முடியாதனால ரெண்டு மாநிலத்தை உங்களுக்கு செய்வாங்க. புறக்கணிக்க வச்சிருக்கோம். திரிபுராலையும் கேரளாலையும் ஓரக்கணி வச்சிருக்கோம். இந்தியா முழுவதும் நல்ல சீரழிவுல எதிரால வந்து கம்யூனிஸ்டுகள் தான். நீங்க மக்களுக்கு தான், எதிரால உழைக்கும் மக்களுக்கு தான். நேரம் குறைவா இருக்கு. நிறைவு கருத்தாகவே எடுத்துக்கலாம். இல்ல ஒரே விஷயம் தான். இல்ல நான் என்னோட கேள்வியும் சேர்த்தே எடுத்துக்கோங்க. தற்போதைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை பாரதிய ஜனதா பயன்படுத்திக் கொள்ளத்தான் பார்க்கிறது என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறீர்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்கு தேவை தேர்தல் கூட்டணி தான் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் பிஜேபி மேல தவறான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறது எல்லாம் பிஜேபியை பார்த்து பயப்படுற மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒருவேளை பயந்துட்டு பிஜேபி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, இன்றைக்கு ரவீந்திரன் ஒரே ஒரு சின்ன விஷயங்க. ரஜினி இருங்க, நீங்க பேசுவோம், நான் குறுக்க பேச, நான் எல்லாரும் பேசுவோம் பேசுவேன். ரஜினிகாந்த் வந்து ஒரிசால போய் உட்காந்துக்கிட்டு ரசிகர்களே எல்லாம் தயாராக இருங்கள் போர்க்களத்துக்குன்னு சொல்லல, மகாராஷ்டிரால சொல்லல, கர்நாடகால சொல்லல, தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல என்ன சொல்றாரு? சிட்டம் கெட்டு போச்சு, நாடு மோசமாயிருச்சு, மக்கள் மோசமாயிட்டாங்க, அதை திருத்தணும், ஆனா நல்ல தலைவர்கள் இருக்காங்கன்னு ஸ்டாலினையும் அன்புமணி ராமதாஸையும் சொல்லும் போது சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு எங்க இருந்து சொல்றாரு? டெல்லியிலையும் ஒரிசாலையும் அசாம்லையும் சொல்றாரு. இத கூட புரிஞ்சுக்கிற நமக்கு எல்லாம் சக்தி இல்லையா? கடவுள் கொடுக்கலையா? என்ன சொல்றாரு? இந்தியா சொல்ல கம்யூனிஸ்டுகள் புறக்கணிக்கப்பட்ட கட்சியாக 2 ஸ்டேட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நாகராஜன், நீங்க சொல்லக்கூடிய புரிதல் என்பது அப்படித்தான். இது தமிழ்நாட்டினுடைய சிஸ்டத்தை பற்றி மட்டும்தான் அவர் கேள்வி எழுப்புறாருன்னா அந்த விஷயத்தை அதோட நிறுத்திருக்கலாமே. ஏன் டாக்டர் தமிழிசை அவர்கள் அந்த ஒரு கேள்வியை எழுப்பணும்? நீங்கள் சிஸ்டம் சரியாக இருக்கிற மோடியை ஏன் பாராட்டலங்கிற ஒரு கேள்வியை ஏன் எழுப்பணும்? எழுப்பின கேள்வியை நீங்க யார வேணாலும் பாராட்டிங்க, அதை பத்தி பிரச்சனை. சிஸ்டத்தை பத்தி பேசுறீங்களே, தமிழ்நாடு சிஸ்டம் சீரழிஞ்சிருச்சு, அப்ப தமிழ்நாட்டுக்கும் மோடி அவர்களுக்கும் என்ன தொடர்பு? நான் மாத்த போறேன் அப்படின்னு இந்தியால சிஸ்டம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு ஒரு பிரதமர் அப்படிங்கறத தாண்டி கட்சி விவகாரத்துல உட்கட்சி விவகாரத்துல பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதியாக மோடி அவர்களுக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்புங்கிற கேள்வி வராதா? ரஜினி சர்டிபிகேட் கொடுத்துதான் மோடிக்கு அவர் உலக புகழ் பெற்ற தெரியும். இந்தியாவில் 125 கோடி மக்களை ஏகோபித்த ஆதரவு பெற்ற தலைவர். நேரம் குறைவா இருக்கு. திரு ஆவடிக்குமார், இவர் தான் சர்டிபிகேட் அவசியம் கிடையாது. சுருக்கமா உங்களுடைய ஒரே சிஸ்டம் என்பது என்ன? ஆட்சி நிர்வாகத்தில் கோளாறு இருந்தா ஆட்சியாளர் பொறுப்பு இருக்க முடியும். ஆட்சி தான் சிஸ்டம். ஏங்க நான் இங்க பேச சொல்ல குறிக்கல, கொஞ்ச நேரம் பேசுறேன். சுருக்கமா சிஸ்டம்ன்றது அமைப்பு முறை. அமைப்பு முறையில் கோளாறுன்னா
அது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை குறை சொல்றதா? கருநாகராஜன் நல்ல தெளிவானவர், விஷயம் தெரிஞ்சவர், அவர் பதில் சொல்லிட்டோம். சிஸ்டம்ன்றது என்ன, நிர்வாகன்றது என்ன? சிஸ்டம் வந்து அமைப்பு, அமைப்புல ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்புல பிரச்சனை மாத்தணும். அப்ப காரணம்னு சொல்றாங்க. டெமோக்ரசி சிஸ்டத்தை கோளாறுன்றாரு. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சிஸ்டம் பார்லிமெண்டரி நடைமுறை, ஜனநாயகம், நம்முடைய ஜனநாயகம் பார்லிமெண்டரி ஜனநாயகம். இதை வந்து ஜனாதிபதி கவர்னர் ஜனநாயகமா வரணும்னு எதிர்பார்க்கிறாரா? அப்போ அமெரிக்கா மாதிரி இப்போ ஜனாதிபதிக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரா? சிஸ்டத்தை மாற்றணுன்றாரு. ரெண்டாவது, பரவாயில்ல, ரொம்ப யோசிக்கிறாரு. ரெண்டாவது, இந்த அமைப்பு ரீதியாக இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எதையாவது ஒன்று குறிப்பிட்டு இந்த இதில் கோளாறு, இதில் தவறு, இந்த முடிவு தப்புன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் மொத்த சிஸ்டமே மாற்றணும். அதனால இந்தியாவினுடைய அரசமைப்பு இது வந்து இதுல என்ன காரணம்னா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. டெல்லியில் இருக்கிற காவல்துறை என்பது டெல்லி மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத, மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் ஏற்கனவே சிபிஐ இருக்கு. இன்னொன்று டெல்லி போலீஸ் மட்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த காவல்துறை நேற்றைக்கு ஒரு புதிய வழக்கு போடுது. என்ன வழக்கு போடுதுன்னா, மே 5ஆம் தேதி விடுங்க. 5ஆம் தேதி தேர்தல் தமிழ்நாட்டில் ஆர்கே நகரில் தேர்தல் நடத்துறதுக்கு 5ஆம் தேதி அவருக்கு ராசியான நாள்ன்றதுனால அன்னைக்கு தேர்தல் நடத்த சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்தாரு. அது அந்த சிஸ்டத்துக்கு கோளாறு தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் காசு கொடுத்தா தேதி பிக் பண்ற அளவுக்கு ஒரு இடைத்தேர்தலுக்கு தேதி பிக் பண்றதுக்கு காசு வாங்க தயாரா இருக்கிற ஒரு தேர்தல் ஆணையத்தை என்னை பொறுத்த வரைக்கும் தொடங்கின சப்ஜெக்ட் வேற, இங்கே போயிட்டு இருக்க சப்ஜெக்ட் வேறையா இருக்கு. இருந்தாலும் எல்லாமே அரசியல். ஒரே ஒரு விஷயம் தானுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அண்ணன் பேசும்போது சொன்னார், 2 அதிமுக கட்சிகளும் மத்திய அரசுகளுடைய பாவையாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் சொல்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மறுவாக தெளிவுபடுத்துகிறோம். புரட்சி தலைவியும் புரட்சி தலைவரும் அப்படி ஒரு பலவீனமான இயக்கத்தை உருவாக்கிட்டு போகல. ஒருத்தர் வந்து பாவையாக இருந்துதான் செயல்பட வேண்டியது. இந்நாள் முதல்வராக இருக்கட்டும் அல்லது முன்னாள் முதல்வராக இருக்கட்டும், மத்திய அரசை அணிதரித்து போய் தான் மாநில அரசுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அதுதான் உண்மை. அதனால வேண்டி தயவு செய்து இந்த இயக்கத்தை தரக்குறைவாகவோ அல்லது வந்து ஒரு பலவீனமாகவோ எண்ணிவிட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. அதிமுக 2 அணிகளையும் நான் தரக்குறைவா கிடையாது. ஜனநாயக கட்சிகள் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோட நிர்பந்தத்தை விவாதத்தை உருவாக்காத மாதிரியான நிறைவு கருத்தா இருக்கு. அல்ல, அந்த அடிப்படையில் சொல்றேன். அதனால இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகிட்டு இருக்கு. ஒரு மதவாத கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி வரணுங்கிறத வந்து இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு தமிழக மக்கள் இடம் கொடுக்கக்கூடாது, 2 அணிகளும் இடம் கொடுக்கக்கூடாது என்பது வேண்டுகோள். அந்த அடிப்படையில் அதிமுக 2 அணிகளும் சுயமரியாதையோடு தமிழகத்தில் உரிமையை பாதுகாப்போடு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. முதல்ல மதவாதம் சொன்னது நான் கடுமையாக எதுக்குறேன். இந்த வார்த்தையை பேசி பேசி புளிச்சு போன விஷயம் உங்களுக்கு புளிச்சு திட்டமிட்டு பக்கத்தில் இருக்க 2 கட்சியுமே கூட்டணியில திமுக உள்பட பிஜேபியோட கூட்டணி இருக்கும் போது இந்த மதவாதத்தை பத்தி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. இல்ல நிறைவு செய்யலாம். இல்ல அப்ப 85% இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு மதவாதம் என்ன சொல்றீங்க? இந்துக்கள் புதிய விவாதம் வேற தலைப்பு மாறி போக நிறைவு செய்யலாம். அரங்கிற்கு கருத்து விருந்தினர்கள் 4 நன்றி. இது காலத்தின் குரல். டிக்கெட்டும் பரவட்டும்.